உள்ளத்தில பிறந்தவளோ பேச்சியம்மா பிரமசக்தி கட்ட பேச்சு நட்டு பேச்சு கட்ட பேச்சு அம்மா கட்டழகி பேச்சு அம்மா காட்டுவன பேச்சியம்மா கதைகள் பாட பெருமாளே அருள் புரிவாள் பேச்சியோட திருமகனே பெற்ற மாயாண்டி மணிவிளக்கில் பிறந்த தெய்வம் ஆசானம் போன தெய்வம் மாண்டபினம் தின்றவரா ஏ மாயாண்டி சொடல தெய்வம் சுடரொளியில் பிறந்த தெய்வம் சுடுகாடு போன மகன் பிணங்களையும் தின்ற பிள்ளை சுடலை என்று பேரு பெற்றார் எங்க ஒய்காட்டு சுடலை ஐயா ஒய்காட்டு சுடலை ஐயா நாங்க ஓம்புகளை பாட போறோம் ஐயா ஓம்புகளை பாட போறோம் ஒய்காட்டு சுடலை உன்னுடைய புகழை பாடு உள்ளத்திலே குடியமன் அருள் புரிய வேணும் ஐயா மாயாண்டி கதைகள் பாடு மாயாண்டி கதைகள் பாடு மகாதேவன் அருள் புரிவார் பிறந்த பிள்ளை ஐயாவான முண்டசாமி அன்னை வந்து அருள் புரிவார் காட்டு சுடல ஐயா மாயாண்டி சுடல முண்ட வியாதியோட திருமகனே பேரு பெற்ற மாயாண்டி ஏற்றியம்மா வளர்த்த மகன் இனம் திங்க போன பிள்ளை அவையாண்டி பிச்சாண்டி ஏயாண்டி ஏச்சி மக சுடல ஏ ஒய்காட்டு சுடல மக மாயாண்டி ஏ வேயாண்டி பிச்சாண்டி பேச்சி மக சுடல ஐயா ஆசானம் போவாண்டி ஆண்டபினம் தின்பாண்டி சுடுகாடு போவாண்டி சுடுகாடு பிச்சாண்டி பேச்சி மக மாயாண்டி ஆசானம் போவாண்டி ஆண்டபினம் தின்பாண்டி சுடுகாடு போவாண்டி சுட்டபினம் தின்பாண்டி மாயாண்டி மறி கொழுந்து மல்லிகை பூவாசகந்தாம் தீச்சுடரில் பிறந்த மக தீச்சுடரில் பிறந்த மக ஏ செல்ல பிள்ளை சுடல ஐயா தீச்சுடரே அஞ்சு மணி வல்லையமா ஆண்டவனை சுடல ஐயா உய்காட்டு சுடல முண்டா அஞ்சு மணி வல்லையமா அறையில் ஒரு சல்லடமா 7 மணி வல்லையமா இதனோட திருமகனே இடையில் ஒரு சல்லடமா
அக்கா மணியழக ஓடிய ஓடிய உனக்கு நாம இருக்கா பிரம பீடத்தில பிறந்தவளே தாயான பேச்சியம்மா ஏ பிரமகுளராட்சுதையா சொருபக்காரி ஏ பிள்ளை சொருபக்காரி ஆடி வார பேச்சி அம்மா ஆடி வர பேச்சி அம்மா ஏ ஒய்காட்டு சொடல ஐயா ஒய்காட்டு சொடல ஐயா உன்னுடைய கதைகள் பாடு உள்ளத்திலே அருள் புரிவார் நெஞ்சி முட்டி நான் உணர்ந்து நினைவு தடுமாறிடாமல் ஒய்காட்டு சொடல ஐயா நெஞ்சிலை நாவிலையோ ஐயா நின்று விளையாட வேண்டும் ஆயாண்டி சொடல கண்ணி மனதில் வந்து அருள் புரிவார் பேச்சியோட திருமகனே எங்க பேயாண்டி சொடல ஐயா அருள் புரிய வேணும் ஐயா அறியாத கதைகள் எல்லாம் ஆண்டவனே சொடல அறியும்படி அருள் புரிவார் தெரியாத கதைகள் எல்லாம் தெரியும்படி அருள் புரிவார் மாயாண்டி சொடல தெய்வோ நல்ல சொடல ஐயா பேச்சு பெற்ற திருமகனே பேயாண்டி சொடல ஐயா அருள் புரிய வேணும் ஐயா வாடுவேணி நானும் ஒண்ணு பலகாலம் உனை தொழுது தேடுவேணி நானும் ஒண்ணு உச்சனா தேசமெல்லாம் ஒருவேணி நானும் ஒண்ணு சொடல குற்றங்கூரை அம்மை சக்தி பார்வதியும் அச்சவாடு லட்சுமியும் பிரம்மனோடு சரஸ்வதியும் பிரியமுடன் கொழு பிறந்தாள் இந்திர லோகத்தில இந்திரன் இந்திராணி ஏ இன்பமுடன் கொழு பிறந்தாள் தேவர்களாம் மூவர்களாம் தேவர்களாம் தேவ சித்தாதி மூவர்களா முனிவர்களா கோடி தேவர்களா நல்மொழியோ களை கொண்டு மாமொழியோ என்னறந்த தேவர்களோ கையில கொழுவிருந்தாள் கொழுவிருக்கும் நாளையில ஆண்டவன் சிவபெரோ ஈரேழு உலகங்களை ஈசனவர் தான் படைத்து விட்ட மனுக்களுக்கு பட்டினிதான் இல்லாமல் அந்த பகவானான சிவபெருமான் என்னை சிவபெருமான் படியளக்க வருவாரா படியளக்க வருவாரா ஏ சுடல ஓடியா இலை அம்மையப்பன் இரண்டு பேர்களும் தேவாதி தேவர்கள் சூழ்ந்திருக்க தெய்வலோக கைலாசத்திலே ஆனந்தமாகவே கொழுவிருந்தார். கொழுவிருந்து வரக்கூடிய நாளையில் ஈசனாகிய சிவபெருமான் 14 உலகங்களையும் படைத்து அதில் எறும்பு கடை 84 லட்சம் கோடி ஜீவராசிகளையும் படைத்து கல்லுக்குள் தேரை முதல்
கர்ப்பத்தில் சிசுவரைக்கும் கடவுள் பகவான் படைத்து ஆமா ஆமையா படைத்துவிட்ட மனுக்களுக்கெல்லாம் படியளக்க வேணுமை என்று ஆமா எடுத்துவிட்ட மக்களுக்கெல்லாம் ஈசன் இறை இழக்க வேணுமை என்று ஆமையா ஆதி வெள்ளி கைலாச வாசலை விட்டு ஆமோ ஆண்டவன் சிவபெருமான் எப்படி வருகிறார்? எப்படி அம்மா நாளை நல்லதினை எடுத்து நாளை நல்லதினை எடுத்து நாடு எல்லாம் படியளக்க நாடு எல்லாம் படியளக்க படியளக்கு படியளக்கு ஆண்டவன் பகவான் படியளக்கு அங்கே ஒரு நல்லதினை எடுத்து எடுத்து உலகமெல்லாம் படியளக்க உலகமெல்லாம் படியளக்க படியளக்கு அங்கே படியளக்க வேணும் என்று படியளக்க வேணும் என்று பயணமைத்தார் சிவபெருமான் அவையா அவையா பயணமைத்தார் சிவபெருமான் பயணம் வைத்தா சிவபெருமான் அங்கே பயணம் வைத்தா அப்படி இறையளக்க வேணும் என்று ஈசன் இந்த சிவபெருமான் ஏகி வாரார் கையிலை விட்டு ஆண்டவனார் வாரபோது அம்மை உமா பார்வதியா பகவான வழிமறைத்து ஆண்டவா பகவானே ஈசனை இறைவா என்ன 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 படியளக்க போகும் இடத்திற்கு பார்வதி நானும் வருகிறேன் என்றார். ஆமையா நானும் உங்க கூட வாரேன் என்னை கூட்டு போங்க ஏ பார்வதி என்ன என்னய்யா கைலாசம் ஒளிமயமாக இருக்க வேண்டுமையானால் ஆமா ஒன்று சக்தி இருக்க வேண்டும், இல்லையானால் சிவன் இருக்க வேண்டும். சிவன் இருக்க வேண்டும் சிவனும் இல்லை சக்தியும் இல்லை என்றால் கலை இழந்து போய்விடும். நீ கைலாசத்தில் இருந்திடம்மா படைத்து விட்ட மக்களுக்கு எந்த பாகுபாடும் இல்லாமல் பகவான் நான் சென்றபடி இழந்து வருகிறேன் என்று பகவான் பார்வதா தேவியை கையிலையில் அமர வைத்து விட்டு ஈரேழு உலகமெல்லாம் படியளக்க வேணுமே என்று ஈசனாகி சிவபெருமான் எப்படி வருகிறார்? அங்கே ஆதி வெள்ளி கையிலை விட்டு ஆண்டவன் சிவபெருமான் உலகமெல்லாம் படியளக்க வந்த போது கைலாச வாசலில கண்ணந்தங்க பார்வதியா கையில தான் அமர்ந்து கண்மனதில் எண்ணுவாள் பகவானான பரமசிவன் படியளக்கும் மாயமாதை பரிசோதிக்க வேணும் என்று பார்வதா தேவி அவள் விஸ்வகர்மனை வரவளை விமலன் தேவி சொல்லுவாள் வாரம் பிள்ளை விஸ்வகர் வாரம் ஐயா வார்த்தை ஒன்று வார்த்தை ஒன்று சொல்ல கேளு எனக்கு காஞ்சவரங்கம்பு வெட்டி கட்ட செவில் உண்டு செய்வரசங்கம்பு புது செவில் காணி போட்டு போட்டு சீக்கிரமா கொண்டு வா செல்வ மகனை விஸ்வகர்மா என்று சொல்ல பார்வதியா அப்பொழுது விஸ்வகர்மா ஓட்டமும் பெருநடையோ ஓடி வாரார் விஸ்வகர்மா காஞ்சவரங்கம்பு வெட்டி கட்ட செவில் உண்டு செய்த பூவரசங்கம்பு வெட்டி புது செவில் உண்டு செய்து காணி போட்டு வை பார்வதி இடமதில
பாலகனாகி விஸ்வகர்மன் ஓடோடி வந்து ஆமோ ஆஞ்சவரன் கம்பு வெட்டி கட்ட சிமிலை உண்டு செய்தார். ஆமம்மா பூவரசன் கம்பு வெட்டி புது சிமிலை உண்டு செய்தார். ஒன்று செய்தார் காணி ஊட்டையும் போட்டு ஓட்டு பார்வதாதேவி கரங்களிலே கொண்டு வந்து கொடுத்தார். ஆமா சக்தி உமையவள் பார்வதி நினைத்தார், என்ன நினைத்தார் ஆண்டவனாகி சிவபெருமான் படியிலக்கு மாயத்தை பரிசோதிக்க வேண்டும், ஆமா என்ன செய்யலாம் என்ன என்று எண்ணாத எண்ணங்களை எல்லாம் எண்ணிக்கொண்டு எண்ணிக்கொண்டு ஆதி பராசக்தி பார்க்கும் வேளையிலே ஆமா சிற்றெரும்பு கூட்டங்கள் சாறை சாறையாக போவதைக் கண்டார். ஆமையா அதிலே 2 சிற்றெரும்பை பிடித்தார், அப்படித்தான் சிமிழுக்குள் அடைத்தார். ஆமா சிமிழுக்குள் அடைத்த சக்தி உமையவள் பார்வதி ஆமையோ பகவானாகிய பரமசிவனார் வடிகளக்க போன திசையை நோக்கி ஆமா இந்த பார்வதா தேவியானவள் என்ன நீட்டினகால் மடக்கலையே நீட்டினகால் மடக்கலையே நீலமிகந்தங்கை அவிழ்ந்த கூந்தல் முடியல அவிழ்ந்த கூந்தல் இந்த அம்மை உமா பார்வதியா கூந்தல் முடியலையே அம்மை உமா பார்வதியா ஆதிவள்ளி கையிலே நீட்டினகால் மடக்காமல் நீலமேகந்தங்கையவள் மௌனமாக இருப்பாளா இந்த மாயந்தங்க பார்வதியா அவ கோபம் கொண்டு இருப்பாளே அந்த கோபாலந்தங்கையாவள் இப்படி பார்வதியால் இருக்கும் போது பகவான் இந்த சிவபெருமான் உலகமெல்லாம் படியளந்த களை போட வெள்ளி கைலை வாரா 8 நாளா ஈசனான சிவபெருமாள் இறையளந்த களை போட ஏகிவாரார் கைலாசம் வந்த போது கண்ணன் தங்க பார்வதியா அவ மௌனமாயிருக்கிறார் மௌனமாக இருக்கிறதே அந்த மகாதேவன் அறிந்தார். ஏவாடி வெண்ணே பார்வதியே ஆதிவள்ளி கையிலே அம்மை உமா பார்வதியாள் மௌனமாக இருப்பதென்ன ஆயனோட தங்கையாரே கோபம் கொண்டு இருப்பதென்ன கோபாலன் தங்கையாரே பேசாமல் இருப்பதென்ன தங்கையாரே பார்வதியால் இடமதிலே பகவானும் கேட்ட போது பார்த்தாளே பார்வதியாள் ஆரமுக கண்களாலே பார்வதா தேவியாள் ஆண்டவனாகிய சிவபெருமான் வந்து அம்மை சக்தியுடைய இடத்திலே வந்து மௌனமாக இருப்பதென்ன மாயந்தங்கையே பார்வதி படியளந்து முடித்து விட்டு பாரவெள்ளி கையிலை நான் வரும் வேளை பாத பூஜை பணிவிடைகள் நடத்தி வாயை பார்வதி இன்றைய தினத்திலே கோபத்தோடு அமர்ந்திருக்கிறாயே அம்மா என்ன காரணம்?
ஆண்டவனாகி சிவபெருமான் கேட்டவுடனே ஆமம்மா சுவாமி பகவானே பகவானே 14 உலகமெல்லாம் படியிழக்க போனீர்களே ஆமையா படைத்துவிட்ட ஜீவராசிகளுக்கெல்லாம் பட்டினி இல்லாமல் படியிழந்து வந்தீர்களா? ஆமா படியிழந்து வந்தீரா அதுல என்ன பார்வதி உனக்கு சந்தேகம்? அதுலதான் பகவானே எனக்கு சந்தேகமே இருக்கு. என்னம்மா இது நாள் வரைக்கும் உனக்கு சந்தேகம் வந்தது கிடையாது, இன்னைக்கு என்ன புதுசா உனக்கு சந்தேகம் வந்திருக்கு பகவான் மேல? படியிழக்க வாரேன் என்று நான் சொல்லும் போதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறீர்கள். வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிடுறீங்க. அதுபோக நாளை தினை எடுத்து தருகிறேன், நாடு எல்லாம் எப்படி நீங்கள் படியிழந்து வருவீர்கள்? ஆமா எப்படி எப்படி ஐயா நீங்க படி அளக்கீங்க? அதனால 8 நாளா 2 உயிர் என்னுடைய இடத்திலே பட்டினியாக இருக்கு பகவானே. ஒரு காலம் இருக்காது பார்வதி, பகவானுடைய படி அளப்புல பழுது அளவு கூட குற்றம் இருக்காதம்மா. நீ என்ன அப்படி சொல்ற? இருக்கு சுவாமி இருக்கு. ஒரு காலம் இருக்காது பார்வதி. என்ன அப்படியே அந்த ஜீவராசிகள் இரண்டும் உன்னிடத்தில் பட்டினியாக இருக்குமையானா சரி, உலகத்துக்கே உலக மாதாவாக விளங்கக்கூடியவள் நீ. நீ பார்வதி, நீ உலகத்தையே காத்து ரட்சிக்க கூடியவள் நீ. ஆமா ஆமையா, உன்னால் அந்த 2 உயிர்களுக்கு படியிழந்திருக்க முடியுமே. படி அளந்திருக்கலாமே நீ நினைத்தால். அதானே சரி, இருந்தாலும் பரவாயில்லை. சரி, அந்த ஜீவராசிகளை அழைத்து வா பார்க்கட்டும். என்கிட்ட காட்டு பாப்பா பட்டினியா இருக்க ஜீவராசி அந்த காவி என்று ஈசனாகி சிவபெருமான் கேட்டவுடனே எம்பெருமானுடைய தங்கையாகிய பார்வதி அந்த ஈசனோட சொல்லை கேட்டு எம்பெருமான் தங்கையா தானை பட்ட வேண்டாள் அவள் முடிந்த ஒரு செவிலெடுத்தாள் முக்கண்ணன் இடம் கொடுத்தாள் முக்கண்ணன் தான் சிவபெருமாள் சிவிலை மெல்ல வாங்குவார் சிவனரான பகவான் சிவிலை திறந்து பார்க்கும் போது அந்த சிற்றெரும்பு வாயதீர அது தனையரசி கம்பிக்கொண்டு சுற்றி சுற்றி வருகுதையா வருகுதை சூட சூட பாக்குதையோ அது சூட சூட சுட்டி வருகுதையா சூட பாக்குதையா பார்வதி ஆண்டவா பகவானே அறியாமல் செய்த குற்றம் ஆண்டவனை பொறுக்க வேணும் தெரியாமல் செய்த குற்றம் சிவனாரை பொறுக்க வேண்டும் சிவனறியா மாயமில்லை சிவனறியா மாயமில்லை இல்லை இல்லையே அது அறைக்குள்ள இருந்தாலும் அரணறியா மாயமில்லை அரணறியா மாயமில்லை ஆண்டவா பகவானே ஈசனே இறைவா அறைக்குள் இருந்தாலும் அரணறியாத மாயமில்லை செப்புக்குள்ளே இருந்தாலும் சிவன் அறியாத மாயம் இல்லை அறியாத மாயம் ஒன்றுமில்லை அம்மா. இதை அறியாத பார்வதி ஈசனை மன்னிக்க வேண்டுகிறேன். பார்வதி உனக்கு இது சதா காலம் இதே வேலையா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்க. ஆமா தவறுகள் செய்ய வேண்டியது பின்னால் மன்னிப்பு கேட்க வேண்டியது ஈசனே இறைவான்னு சொல்ல வேண்டியதே பழக்கமா போச்சு. இதுவரைக்கும் நீ செய்த தவறுகள் வேறு, ஆனால் இப்பொழுது நீ செய்த தவறு என்ன? அப்படி என்ன பெருசா செஞ்சு கட்டிய கணவன் மீது சந்தேகம் கொண்டு
கணவனையே நீ பரிசோதனை செய்து பார்த்திருக்கிறாய். ஆமா ஆமையா. பார்வதி என்ன பர்த்தாவை பரிசோதித்த பாவம் பாவம் அது? அது உன்னை விட்டு விலக வேண்டுமையானா நான் என்னையா செய்ய வேண்டும்? பூலோக தேசத்தில பூலோக தேசத்தில் 3 பிறவியாக போய் பிறக்க வேண்டும். ஆமா ஆமையா. 3 பிறவி. என்ன ஏம்மா உட்காருங்க, அப்படி நிக்கால ஐயா, தயவு செய்து. முதல் பிறவி ஆமையா மலையரசனுக்கு மகளாகவே பிறக்க வேண்டும். நீ பிறக்க வேண்டும் அம்மா. இரண்டாவது பிறவி என்ன தர்க்கராஜனுக்கு போய் நீ மகளாக பிறக்க வேண்டும். ஆமா ஆமையா. மூன்றாவது பிறவி என்ன பிறவி ஐயா? காளியாக நீ போனையானால் நீங்க எப்பையா வருவீங்க? கால பைரவனாக உனக்கு நான் துணைக்கு வருவேன் ஆமையா என்று சரி ஆண்டவனார் சிவபெருமான் சொல்லுகின்ற வேளை ஆமா அம்மை சக்தியாகப்பட்ட பார்வதி ஆவோ பகவானே, என்ன நான் தெரியாமல் அறியாமல் செய்த தவறுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? ஆமா இப்படி தண்டனையா? பெரிய தண்டனை? எவ்வளவு பெரிய தண்டனையா? ஆண்டவா, என்ன நீங்களோ சதா சர்வகாலமும் படிகளக்க போகிறேன் படிகளக்க போகிறேன்னு படிகளக்க போகிறீர்கள். படிகளந்து முடித்து விட்டு 10 நாள் ஆகுது, 8 நாள் ஆகுது திரும்ப கைலாசம் வருவதற்கு. ஆமா குறைஞ்சபட்சம் 8 நாள் ஆகுது. அது வரைக்கும் இந்த பார்வதா தேவி தன்னந்தனியாக தனிமையிலே அமர்ந்திருக்கேன். ஏமா பார்வதி அப்படி சொல்ற? உனக்கு தான் ஏகப்பட்ட பிள்ளைல தந்திருக்கேன். ஏகப்பட்ட பிள்ளைகளா? மூத்த மகன் ஆதிமூலம் தந்திருக்கேன், இளைய மகன் வேலவனை தந்திருக்கேன். என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? அது 2 இருந்தும் பலன் இல்லை, இல்லாமலும் பலன் இல்லை. அது போக ரம்பா, ஊர்வசி, மேனகா, சுலோசனா அவள்லாம் காரியம்னா பக்கத்துல வந்து இருப்பா. சரி, அவளை காரியம் முடிஞ்சிடுதுன்னா கலட்டி விட்டுட்டு ஓடிடும். அது போக சரஸ்வதி லட்சுமி தேவி அவங்களெல்லாம் தந்திருக்கேன். அவ வேலையை பாக்குறதுக்கே சரியா போகுது நேரம். என் கூட உட்கார்ந்து பேசவா நேரம் இருக்கு. சரி, இப்ப என்னதான் வேணுங்க உனக்கு? அதை சொல்லு. நீங்க படிகளக்க போக வேண்டுமையானால் ஒண்ணு என்ன உங்க கூட அழைச்சிட்டு போங்க. சரி, அது நடக்காத விஷயம். அது நடக்காத காரியம். ஆமா ஆமையா. ஏன்னு சொன்னா பகவானுக்கு அழைத்துட்டு போக கூடாதுங்கிற எண்ணம் இல்லை. கிடையாது கிடையாது. கைலாசம் ஒளிமயமாக இருக்க வேண்டும், சர்வலோகமும் ஒளிமயமாக இருக்கணுமானா ஒண்ணு சக்திமயமாக இருக்கணும், இல்ல சிவன்மயமாக இருக்கணும். சக்தி இல்ல சிவனு இல்லன்னு அந்த இடம் எப்படி இருக்கும்? ஒரே இருள்மயமா இருக்கும். நம்ம வீடுதான் இருக்கு, வீட்டுல ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல, வீடு அடைச்சு போட்டாச்சுன்னா எப்படி இருக்கும்? ஒரே இருள்மயமா தான் இருக்கும். லைட்டை கூட அணைச்சிரும் பார்த்துடுங்க, கரண்ட் பண்ண வேஸ்டா. ஐயோ, சக்தி இல்ல சிவன் இல்லன்னா இருள்மயமா இருக்கும். இருக்கும். அதனாலே பார்வதி, நான் படியளக்க போகும்போது உன்னை என்னுடன் அழைத்து போக முடியாது. மாட்டேன்னா மேலும் நான் அங்கு படைத்திருக்கக்கூடிய ஜீவராசிகள் அவரவர்கள் செய்த பாவங்கள் புண்ணியத்தை ஆராய்ந்து பார்த்து படைத்திருப்பேன். ஒருவரை நான் நொண்டியாகவே படைத்திருப்பேன், ஒருவரை குருடனாக படைத்திருப்பேன், ஒருவரை செவைத்திருப்பேன், ஒருவரை ஊமையாக படைத்திருப்பேன். வாரிசு இருப்பவங்களுக்கோ வசதி இருக்காது, வசதி இருப்பவங்களுக்கோ வாரிசு இருக்காது, வாழ்க்கை நிலைத்து இருக்காது. ஆமா ஆமா, உண்மை தானே. அப்படி ஏற்றத்தாழ்வு இருக்கு. ஈசனுடைய படைப்பில் முன்ன பின்ன இருக்கத்தான் செய்யும். நீ வந்தா எம்மா, நீ பூலோகத்துக்கு வந்து வாய வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டேன். அதுல பாருங்க அப்படி இருக்கு, இதுல பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி ஆண்டவன் பகவானுக்கு இன்னல இணைஞ்சு கொடுப்ப தொந்தரவு பண்ணிட்டு இருப்ப. அதனால மட்டும்தான் உன்னை என்னுடன் நான் அழைத்து போக மாட்டேன். வேற எந்த காரணமும் இல்லம்மா. தவறா நினைத்து இது போன்ற தவறுகளை இனிமேலும் செய்யாமல் இனிமேலாவது செய்யாம இரு பார்வதினா. பகவானே, ஆகட்டும். படிகளக்க வாரேன் என்ற வார்த்தை என் வாயிலிருந்து இனிமேல் வராது. இனிமேல் அப்படி கேட்க மாட்டேன் ஐயா. ஆனா படிகளக்க போறதுக்கு முன்னால எனக்கு நான் கேட்கக்கூடிய வரங்களை ஆண்டவா கொடுக்க வேண்டும். எனக்கு என்ன வர வேண்டும் தெரியுமா? சுவாமி பகவானே, எனக்கு கொஞ்சி நல்ல விளையாடு குழந்தை ஒன்று எனக்கு வேணும். அருகில் வைத்து விளையாடு ஆண் குழந்தை எனக்கு வேண்டும். என் பக்கம் வைத்து விளையாடு, பக்கம் வைத்து விளையாடு. ஒரு பாலகனும் எனக்கு வேண்டும். சுவாமி, மன்னவனும் இல்லாமல் மதலை ஒன்று எனக்கு வேணும். புருஷனுமே இல்லாம புத்திரனும் எனக்கு வேணும். ஆண்டவன் கணவனுமே இல்லாமல், கணவனும் இல்லாமல் ஒரு கை குழந்தை
இடம் அதேல பகவானு சொல்லுவாரா வாடி பெண்ணே பார்வதியே முன்னாள் ஒரு பிள்ளை கேட்டு நான் மூத்த மகன் கணபதியே முக்க நேரம் தந்தேன் அம்மா அந்த மூத்த மகன் கணபதியும் அம்சமில்லா பெண்ணு கேட்டு சந்தியில போய் அமர்ந்தார் பெண்ணும் ஒரு பிள்ளை கேட்ட பெருமாளோட தங்கையேறு இளைய மக வேளவனை இன்பமுடன் தந்தேனாம் அந்த இளைய மகன் வேல் முருகன் குரகுலத்தில் மாலை போட்டு அவன் கொன்றிருக்கும் இடங்கள் எல்லாம் கொன்றிருக்கும் இடங்கள் எல்லாம் மர கடவுளாக சுவாமி அந்த ரெண்டு பிள்ளைகளும் நமக்கு ஆபத்துக்கு உதகலையே ஆண்டவனே பகவானே எனக்கு எந்த பிள்ளை வேணும் என்று ஈசனிடம் கேட்பாள் ஏ வாடி பெண்ணு பார்வதிய அந்த ரெண்டு பிள்ளைகளும் ஆபத்துக்கு உதகலையே இப்போ ஒரு பிள்ளைக்கு இந்த பிள்ளை தந்தேனா இவன் உந்தனுக்கும் உதக மாட்டான் உனக்கும் அவன் எந்தனுக்கும் உதக மாட்டான் அவன் மாசானம் போவான் ஆண்ட சுடுகாடு சுட்ட வினா இடுகாடு போவான் இறந்த வினா அவ இடுகாடு போவாண்டி இறந்த பிணம் தின்பாண்டி பிள்ளையாக இருக்க மாட்டான் இவன் பேய்களுக்கு தலைவனாக பேயாண்டி இருப்பாண்டி பகவானும் சொன்ன பார்வதியா சிவபெருமான் சொல்லுகின்ற வேளையில் பார்த்தா பார்வதி இவன் மயானம் போனாலும் ஆண்ட பிணங்களை தின்றாலும் சுவாமி சுடுகாடு போனாலும் சுட்ட பிணத்தை தின்றாலும் இடுகாடு போனாலும் இறந்த பிணத்தை தின்றாலும் எப்படி இருந்தாலும் இந்த பிள்ளை எனக்கு வேண்டும் நான் கேட்டதை கொடுங்கோ சாமி என்றாள் பார்வதி கணவனே இல்லாம ஒரு கை குழந்தை மணாளனே இல்லாம ஒரு மடி குழந்தை வேண்டும் என்று அதுவும் 8 நாளைக்குள்ள 8 நாள் பிள்ளை எனக்கு திட்டமுடன் வேண்டும் என்ன பார்வதி இப்படி சொல்ற 10 மாதம் கருவில சனித்து நிறைவேறி பிறக்கக்கூடிய குழந்தைகளே ஊனமா பிறந்து கூங்குருடா பிறந்துருது 8 நாளையில பிள்ளை கேட்க அதுக்கு காது இருக்குமா கண்ணு இருக்குமா மூக்கு இருக்குமா மொழி இருக்குமா வாய் இருக்குமா வயிறு இருக்குமா கணவன் இல்லாமல் எப்படி கை குழந்தை பிறக்கும் மன்னவன் இல்லாமல் எப்படி மதலை கிடைக்கும் அம்மா அதுவும் 8 நாள் பிள்ளை எப்படி அம்மா இருக்கும் எனக்கு என்ன செய்வீங்களோ தெரியாது 8 நாள் பிள்ளை எனக்கு கண்டிப்பாக வேணும்னா அப்படி இருக்கும் வேளையில் நமக்கு 100 கோடி பொன்னை கொண்டு வந்து பரிசளித்த செல்வ சீமான் சிவனார் என்ற பெயர் நாமத்தை கொண்ட அருமை அண்ணா அவர்கள் சிவமயம் அப்பள கம்பெனி உரிமையாளர் ஐயா போகும்போது எனக்கு 2 கட்டு அப்பளம் தரேன்னு சொல்லிருக்காங்க. அப்பளத்துல ரொம்ப ஃபேமஸ். ஆமா. எந்த அப்பளம்? சிவமயம் எல்லா அப்பளத்தையும் விட
ஆமா ருசியிலையும் சரி அது இருக்கக்கூடிய பொருள் தரத்திலையும் சரி ஆமையா சிவமயம்தான் ரொம்ப சிறந்த ஒரு அப்பளம். நல்ல ருசியா இருக்கும். சிவமயம் அப்பள கம்பெனி உரிமையாளர் என்ன அம்மை சக்தியாகப்பட்ட பார்வதா தேவியானவள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை 8 நாள் பிள்ளை எனக்கு வேணும் என்றார். எனக்கு வேணும்னு கேட்டு அடம் பிடித்தா பார்வதி. பார்வதி என்ன உனக்கு அப்படி இந்த பிள்ளை வேண்டுமையானால் ஆதிவள்ளி கைலாசத்தில் வடக்கு கோட்டை வாசலில் 1000 கால் மண்டபத்திலே 32வது தூணிலே தூண்டாத மணிவிளக்கு சுடர் விளக்கு சுடர் விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த சுடர் விளக்கு முன்னாலே சென்று முந்தானையை ஏந்தி 8 நாட்களாக என்னை மனதார நினைத்து என் திருநாமங்களை உச்சரித்து நீ தவம் இருந்தால் நீ கேட்ட பிரகாரம் 8 நாள் குழந்தை உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்று ஈசனாகி சிவபெருமான் சொன்னவுடனே ஈசன் தேவியாகிய பார்வதி எப்படி வருகிறாள் தெரியுமா? ஈசனுட தேவி ஈஸ்வரிய பார்வதி மெல்ல ஸ்நானம் செய்து கோலவர்ண பட்டணிந்த தூயில் களையாள் ஈஸ்வரிய வாராளே ஆதிவள்ளி கையிலே வடக்கு கோட்ட வாசலிலே அந்த 1000 கால் மண்டபத்தில் 12வது தூணதியில ஏதுண்டாத மணி விளக்கு சுடர் விளக்கு முன்னாலே சுடர் விளக்கு அந்த சுந்தரியால் வாராளே முன்னாலே சுந்தரிய பார்வதியா ஓடி வாராள் உமையவள்ளோ பள்ளி நல்ல மணல் குமித்து அரணாலிங்கம் உண்டு செய்த அவசியத்தை நல்ல மணல் குமி சிவனார் லிங்கம் உண்டு செய்து அந்த சிவனார் தேவி பார்வதியா முந்தானையை ஏந்தி கொண்டே முக்கண்ணிய பார்வதியா அந்த முக்கண்ணன மனதில் எண்ணி 8 நாள் அரணை அரணை என்று அரணை நோக்கி தவமிருப்பார் அம்மையான பார்வதியா சிவனே சிவனே என்றே சிவனை நோக்கி தவமிருப்பார் சிவனை நோக்கி அவ சிவனை நல்ல சிவனை என்று சிவனை நோக்கி தவமிருப்பார் 8 நாளா ஈசன் தேவி தவமிருக்கார். அப்போ 8வது நாளையில ஈசனானே சிவபெருமான் பார்வதிக்கு தெரியாமல் தூண்டாதே மணி விளக்கு மணி விளக்கு அங்க தூண்டி விட்டார் சிவபெருமான் அவர் தூண்டாதே மணி விளக்கு தூண்டி விட்டார் சிவபெருமான்
ஏதோர் வேளையில அந்த பார்வதியாள் முந்தானையில் ஏத்தி சுடர் போலே வருகுதையா